சிடபிள்யூசி இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஃபன்னாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த அட்வான்டேஜ் பேரிங்கு இன்னும் சொல்ல போனால் மெயின் குக்கிங் முதற்கொண்டு எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக செம சூப்பராக இருந்தது. கோமாளிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு சார் கெட்டப்பில் வந்து அவங்க கொடுத்த அந்த சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ராஜு வந்து இப்போலாம் வந்து பயங்கர அல்டிமேட் காமெடி டைமிங்காக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த எபிசோட் வந்து ஃபுல் ஃபன்னாக இருந்தது. சரி, ஓகே, இந்த எபிசோட ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிடலாமா? நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் எப்பவும் போல ஒரு பஞ்ச் ஒன்று போட்டாருங்க. ஆனால் இன்னைக்கு அது எவ்வளோ லென்த்தாக இருந்தது. நான் அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 7 லைனுக்கு நான் எழுதியிருக்கேன்னா பார்த்துக்குங்க. இங்கே இருக்க எல்லாருமே வெற்றிக்காக ஓடி உழைச்சவங்க தான். ஆனால் இன்னைக்கு யார் எலிமினேட் ஆனாலும் அவங்க வந்து சமையலும் சந்தோஷத்தையும் கொடுத்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க தான். அடுத்து எல்லா குக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஷெஃப் கோட் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ டாப் 6ல் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஷெஃப் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஷெஃப் தாமு வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா 25 இயர்ஸாக அவர் வந்து பிஹெச்டி பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவர் வந்து குக் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரெக்கக்னைஸ் ஆகிட்டு இருந்தாராமா. அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஷெஃப் அப்படிங்கிற வேர்டே வந்து எல்லார் வாயிலையும் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ இந்த சிடபிள்யூசியில் இந்த 6 பேருக்குமே வந்து அந்த ஷெஃப் கோட்டை வந்து கொடுத்து எல்லாருமே வந்து ஷெஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அவர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த ஷெஃப் கோட் உங்களுக்குலாம் கொடுத்துருக்கோமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு நம்ம ராஜு டைமிங்காக இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னது வந்து செம ஃபன்னாக இருந்தது. ஸோ கோமாளிலாம் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் கெட்டப் போட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்ன தெரியுமா? அதில் நம்ம குரேஷி பார்த்தீங்கன்னா கைப்புள்ள கெட்டப்பு. அவர் வந்து எந்த கெட்டப் போட்டாலும் அவருக்கு வந்து அல்டிமேட்டாக சூட் ஆகுது. ஒரு வந்ததுல இருந்து அவர் ஷெஃப்ல ஆரம்பித்து எல்லாரையுமே வந்து கலாய்ச்சி தள்ளியிருப்பார். நேராக நம்ம மேட் ஷெஃப்ட்டை போயிட்டு நீங்கள் என்ன பெரிய ஷெஃபாமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர் அடிக்கவே இல்லை. அடிங்க சார், அப்போ தான் சார் என்னால் காமெடி பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அண்ட் நம்ம ஷெஃப் தாமு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து இவர் சொல்லியிருப்பார் தெரியுமா? மாதம்பட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் தாமு சார் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு கேட்டரிங் அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி நம்ம மேட் ஷெஃபை பார்த்துட்டு அவர் வந்து அந்த டீ குடிக்கிறப்போ பாரு இப்போ அவர் வாயை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு கவுண்டரையும் நோட் பண்ணிட்டு வந்துட்டு குரேஷியை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம குரேஷி வேற பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லட்சுமி மேமை பார்த்துட்டு அந்த ஷெஃப் கோட்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்களா, யார் இந்த சீனியர் லாயர் அப்படின்னு கேட்பாரு. அதுவும் நம்ம சர்ஜன் பார்த்தீங்கன்னா துபாய் ரிட்டன் வடிவேல் இருக்காருல்ல, ஸோ அந்த கெட்டப்பில் வந்திருப்பாரு. வந்த உடனே வந்து சவுண்ட் கட் அப்படின்னு உடனே நம்ம குரேஷி ஆமா அப்படியே நகைச்சுவை 4 பக்கத்துக்கு பண்ணி தள்ளிடுவார் இவரு அப்படின்ற மாதிரி. அண்ட் அடுத்து நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா நேசமணி கெட்டப்பில் வந்திருப்பாங்க. என்னங்க கொரியாலேருந்து சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பயங்கர டைமிங் கவுண்டராக போட்டுட்டே இருந்தாரு. எல்லாமே வந்து செம ஃபன்னாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா வந்து சங்கி மங்கி கெட்டப்பில் வந்திருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து லக்ஷ்மி மேமோட பேரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் புகழ் பார்த்தீங்கன்னா குழந்தைவேல் கெட்டப்பில் வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் இன்னைக்கு லென்த்தாக பண்ண மாதிரி இருந்தது காமெடி. அந்த பாடி லாங்குவேஜ் சூப்பராக எடுத்தாரு. பட் அந்த 6 மணிக்கு மேலே வேற வாய் நாரவாய் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. நம்ம தங்கதுரை பார்த்தீங்கன்னா ஏடி ஏகாமரம் கேரக்டரில் வந்திருப்பாரு. ஸோ இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா செம ஃபன்னாக போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரிங்கில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? அது என்ன அப்படின்னா கேம்ஸ் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெட் டீம் ப்ளூ டீம் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பலூன்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் காலில் உடைக்கணும், அடுத்து உட்காந்து உடைக்கணும், அப்புறம் டாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு உடைக்கணும். ஸோ 2 டீம்லேருந்து ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் யார் ஃபர்ஸ்ட் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வேணுங்கிற கோமாளியை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு கேம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு பால்ஸ் அதுக்குள்ளே குட்டி குட்டியாக போட்டுட்டு அவங்களோட இடுப்பில் வந்து ஃபுல்லாக கட்டிடுறாங்க. அவங்க குதிச்சு அந்த பால் எல்லாமே வெளியே தள்ளணும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் நிறையா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நெத்தியில் வந்து அதை அப்படியே அடுக்கி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வச்சது வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் நடுவில் ஒரு பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம்பட்டி சார் பஞ்சு மேலே பஞ்சாக போட்டுட்டு இருப்பாரு. அண்ட் டைமிங்காக ஃபஸ்ட்டு புகழ் ஐயோ எனக்கு இதெல்லாம் முடியாதுப்பா நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னது. அடுத்து ரக்ஷனை இப்போ நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொன்னது. அடுத்து நம்ம குரேஷி சொல்கிறப்போ டே இருறா நான் டேபிளுக்கு வருவேன் அப்படின்னா சார் டேபிளுக்குலாம் வந்து டிப்ஸ்லாம் கொடுக்குற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொன்னது. ஸோ இதெல்லாம் வந்து செம்ம டைமிங் காமெடியாக இருந்தது. அண்ட் சௌந்தர்யா இது வரைக்கும் வந்து இந்த கோமாளி கெட்டப் போட்டுட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியுமா? அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு தான். ஏன்னா அவங்க நேசமணி அவரோட கெட்டப்பில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து செமையாக சூட்டாக இருந்தது. அவங்க பேசின டயலாக்லாமே வந்து ரொம்ப நல்லா ஃப்ளோவாக வந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க். ஸோ இது முன்னாடியே இந்த டாஸ்க் தாங்க. அதாவது சைக்கிள் ஓட்டுறப்போ ஃப்ரண்ட்டில் மிக்ஸி மாதிரி வச்சிடுறாங்க. ஸோ வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து போடணும் சைக்கிளை ஓட்டி. ஸோ இது ரெட் டீம் வெர்சஸ் ப்ளூ டீம் மாதிரி தான். யார் வந்து நிறையா ஜூஸ் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர்னு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணி அவங்க வின் பண்ணிடுறாங்க. பட் நம்ம உமேர் வந்து ஆல்ரெடி தெரியும் தானே இந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்து அவர் சும்மா போக மாட்டார். அவர் வந்து இல்லை அவங்க வந்து சரியாக ஃபில்டர் பண்ணவே இல்லை, அதனால தான் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பிரியா மேமுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆயிருச்சு. இல்லைங்க அவங்க வந்து சீட் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எடுத்து மறுபடியும் அதை ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் பியூராக இருக்குது, நீட்டாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜை சொல்லிடுவாங்க. இதில் நம்ம ஷெஃப் தாமு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவார். நாங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து இது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை மீறி நீங்கள் திரும்ப இப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு பயங்கர இன்சல்ட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாமு சாருமே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிருப்பார். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ டீம் தான் வந்து வின் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு மெயின் குக்கிங் சேலஞ்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் மெனு குக்கிங் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னடா ஸ்டார் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஸ்டார்ஸ் ஒரு 4 பேர் வந்து
இருக்காங்க. கிரேஸு, பவித்ரா அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து ஒரு மெனுவை போர்டில் எழுதி போடுறாங்க. இந்த மெனுவில் வந்து அட்வான்டேஜ் ப்ளூ டீம் வின் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரெட் டீமுக்கு வந்து இன்னொரு ஒரு மெனு போகுது. ஸோ அவங்க என்ன மெனு எழுதி போட்டிருக்காங்களோ ஸோ அதை தான் அவங்க சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த பேரிங், அட்வான்டேஜ் அண்ட் ஈவன் மெயின் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த பேட்டர்னை வந்து மாற்றி கொண்டு வந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்தது. எல்லாரோட காமெடிஸு, கவுண்டர்ஸு எல்லாமே செமையாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நாளைக்கான எபிசோடுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.